பிளட் ப்ரெஷருக்கும் சர்க்கரை நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து எதுன்னா நடைப்பயிற்சி. இப்போ பிளட் ப்ரெஷர் எல்லாருக்கும் காலங்காலமாக தெரிந்த ஒரு நோய். ஆனால் அந்த சொல்லு தான் நாம் மறந்துட்டோம். பிளட் ப்ரெஷரை கவனிக்காமல் பார்க்காமல் இருந்து விட்டால் அது என்ன ஆகும்? ஹெமிப்ளேஜியா என்று சொல்லுகிற பக்கவாதம், பேராலிசிஸ் என்ற நோயை கொண்டு வரும். அப்போ என்ன பண்ணணும்? அதாவது சர்க்கரை நோய் இருந்தால் அதனால் பிளட் ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லுவதோ, பிளட் ப்ரெஷர் இருந்தால் பிளட் ப்ரெஷரால் சர்க்கரை நோய் வந்து வரும் என்று சொல்லுவதோ சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த இரண்டும் இருவேறு நோய்கள். ஆனால் இந்த ரெண்டு நோய்களும் பெரும்பாலும் ஒன்றாகவே சேர்ந்து இருக்கும். இந்த சீரகம், சிறுகன் பிள்ளை, மிளகு, இப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் இதற்காக சொல்லி இருக்கிறார்கள். சீரகத்தை கொஞ்சம் வறுத்து ஒரு பாத்திரத்திலே அல்லது ஒரு பாக்கெட்டில் எடுத்துக்கொண்டு அதை நேரம் ஓய்வாக இருக்கிற போதெல்லாம் வாயில் போட்டு சீரகத்தை மென்று கொண்டே வந்தால் ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இந்து மட கடவுளில் ரொம்ப குண்டானவர் யார்? விநாயகர். விநாயகர் நல்ல தொப்பையும் தொந்தியமாக இருக்கார். விநாயகருக்குரிய மூலிகை இது அருகம்புல். வெள்ளருக்கு மலரில் மாலை போடுவார்கள். அருகம்புல் தான் விநாயகனுக்குரிய மூலிகை. பொதுவாக அப்போல்லாம் பிளட் ப்ரெஷர் 40-50 வயதுக்கு மேலே வந்தது. இப்போ 20 வயதிலே பிபியோடு வருகிறார்கள். அவ்வளவு மன அழுத்தத்துக்கு இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஆளாகி விடுகிறார்கள். இந்த அருகம்புல்லும் நச்சீரக மிளகும் இடித்த சாறை ஒரு கோப்பை அளவிற்கு காலையில் ஒரு வேளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒன்று. அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த காலத்தில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். ஏன் சார் அப்படி? ஃபேட்டி, ஆயிலி, ரோஸ்டட், ஃப்ரைடு இந்த ஐட்டம் எல்லாம் இரத்த குழாயில் போய் படிந்து இரத்த குழாயினுடைய நளின தன்மையை பாதிப்புகள். ஏமா ஒரு 3 மாதம் 6 மாதம் அசைவத்தை தவிர்த்து, கொழுப்பு சத்தான உணவுகளை தவிர்த்து, ஃப்ரைடு ரோஸ்டட் எடுத்து தவிர்த்து சாப்பிட முடியாதா? காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ரத்த அழுத்தம், இந்த ரத்த அழுத்தத்துக்குரிய மருந்துகள் என்னெல்லாம் இருக்கு, இதை நம்ம எப்படி அணுகணும், சித்த மருத்துவம் இதை எப்படி பாக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். முதல்ல இந்த பிபியினுடைய சிம்டம், அறிகுறியா நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் சார்? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த பிபி என்பதே ஒரு தவறான சொல் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை. இப்போ பிளட் ப்ரெஷர் எல்லாருக்கும் காலங்காலமாக தெரிந்த ஒரு நோய். ஆனால் அந்த சொல்லு தான் நாம் மறந்துட்டோம். இந்த பிளட் ப்ரெஷர் வந்த உடனே நம்ம ரத்த அழுத்தம்னு பேச ஆரம்பிச்சிடும். பிளட் ப்ரெஷருக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னா குருதி அழல். குருதின்னா ரத்தம், அழல்னா வெப்பம். குருதியில் வெப்பம் கூடுவதால் வருகிற நோய் குருதி அழல். பொதுவா நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிம்டம்ஸ். முதல் சிம்டம் என்னன்னா தலைவலி. காரணம் இல்லாமல் காலையில் எழுந்த உடனோ அல்லது மற்ற நேரத்தில் ஒரு வகையான தலைவலி தெரியும் பெரும்பாலோருக்கு. அடுத்தது பெரும்பாலோருக்கு ஒரு காரணம் இல்லாத ஒரு கிறுகிறுப்பு இருக்கும், தலை சுற்றல். அத மயக்கம்னு சொல்லுவார். அந்த மயக்கம் இருக்கு. இது சித்த மருத்துவத்தில் எல்லாம் குறிப்பிடுகிறார். இந்த மயக்கம், தலை சுற்றல், தலைவலி, இந்த கண்ணினுடைய பக்கத்தில் இந்த பொட்டு பக்கத்தில் வலி, இதுவே தலை முழுக்க வலி, இது மாதிரி பல வலி தலைவலி வருகிற போது உடனே போய் நாம் பரிசோதித்து பார்க்கலாம் ப்ரெஷர் எப்படி இருக்கு. ஏன்னாம்மா ப்ரெஷர் தானே, அது இருந்துட்டு போட்டோமான்னு இருக்கலாம். இல்லை, அது எனக்கு எடுத்த உடனே உடனே இந்த ப்ரெஷரும் சர்க்கரை நோயும் யாரையும் வந்த உடனே கொல்றதில்லை. அதனால் அந்த 2 நோய்க்கு நாம் நன்றி சொல்லணும். நெடுநாள் வாழ விடுது, அப்புறம் கடைசியாக மீள முடியாத நோயை கொண்டாந்து விடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ப்ரெஷர் வந்து விடுதுன்னா, இந்த ரெண்டுக்குமே பிளட் ப்ரெஷருக்கும் சர்க்கரை நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து எதுன்னா நடைப்பயிற்சி. எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, உடற்பயிற்சியிலேயே மிகச்சிறந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சி. ஏன்னா அது கம்பெனி தேவையில்லை, கருவி தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட கிரவுண்டு, பிளே கிரவுண்டு தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், மாடியில் நடக்கலாம், பார்க்கில் நடக்கலாம், பீச்சில் நடக்கலாம், தெருவில் நடக்கலாம். சிலர் கேட்டால், ஐயா நான் மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்குறேன் ஐயா, நான் சூப்பர்வைசராக இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறேன், அவ்வளோ தூரம். அது கணக்கில் இல்லை. காலையில் எழுந்தோ அல்லது மாலையிலோ நடப்பதற்கு என்று 1 மணி நேரம் நடக்க வேண்டும். பிளட் ப்ரெஷரை முதலில் அனைவரும் கொஞ்சம் சிம்டம் தெரிஞ்சாலும் சோதித்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டாயம் இருக்கிறது.
ஏன்னா பிளட் ப்ரெஷரால் வருகிற பாதிப்புகள் மிக மோசமான பாதிப்புகள். என்ன மாதிரியான பக்க விளைவுகள் இருக்கும் சார்? பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் இல்லைன்னு இருக்கக்கூடாது. பிளட் ப்ரெஷர் முதல்ல கொடுக்கக்கூடிய நோய் எதுன்னா இருதய நோய். ஏன்? ரத்தத்தில் அழுத்தம் கூடிவிட்டது. அப்போ இருதயம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அந்த ப்ரெஷருக்கு எகைன்ஸ்டா இது ரத்தத்தை பம்ப் பண்ண வேண்டியிருக்கு. ஹார்ட்டுக்கு லோடு அதிகமாகுது. இப்போ இருதயம் நோய் வருவதற்கு காரணம் குருதி அழல், இரத்த கொதிப்பு ஒரு காரணம். ரெண்டாவது, இரத்த கொதிப்பு நெடுநாளைக்கு இருந்தால் காலப்போக்கில் சிறுநீரகம் செயலிழந்து போகும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம பேருக்கு தெரியறதில்லை. சிறுநீரகத்தில் இருக்கிற தந்துகி இரத்த குழாய்கள் மிக மென்னிய கேப்பிலரி டியூப். சிறுநீரகத்தில் நெஃப்ரான் இருக்கிறது. இந்த நெஃப்ரான்ல கேப்பிலரிஸ், இந்த அதாவது மயிரிழையை விட மெல்லிய இரத்த தந்திகள் அந்த அந்த நெஃப்ரானுங்க அந்த டியூபை சுற்றி இருக்கும். அந்த ஹெலன்ஸ் டியூப்னு சொல்லுவாங்க. ரொம்ப சயின்டிஃபிக்காக போக வேணாம். இந்த உள்ளே இருக்கிற சிறிய இரத்த குழாய்கள் அந்த ஏன்னா மைக்ரோ ஆஞ்சியோபதி மேக்ரோ ஆஞ்சியோபதின்னு ரெண்டு உண்டுமா. ஆஞ்சியோன்னா பிளட் வெசல், பதின்னா நோய். ஆஞ்சியோ ஆனால் கணபதினா நோயின்னு எடுத்துடாதீங்க, பதின்னா நோய். ஆஞ்சியோபதி அப்போ என்ன பண்ண? மைக்ரோ ஆஞ்சியோபதி சிறிய இரத்த குழாய்கள் ஏற்படுகிற பாதிப்புகள். மேக்ரோ ஆஞ்சியோபதி பெரிய இரத்த குழாய்கள் ஏற்படுகிற பாதிப்பு. இப்போ ஒருத்தர் பிளட்ல சர்க்கரை அதிக நாள் கூடுதலாக இருந்து விட்டால் சிறு சிறு இரத்த குழாய்கள்லாம் பாதிக்கப்பட்டு இந்த மைக்ரோ ஆஞ்சியோபதி வந்துடும். பிளட் ப்ரெஷரை கவனிக்காமல் பார்க்காமல் இருந்து விட்டால் அது என்ன ஆகும்? இந்த ஹெமிப்ளேஜியா என்று சொல்லுகிற பக்கவாதம், பேராலிசிஸ் என்ற நோயை கொண்டு வரும். அப்போ என்ன பண்ணணும்? பிளட் ப்ரெஷரை நாம் கவனமாக பார்த்து பராமரித்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இன்னும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிபி வந்தா சுகர் வந்துடும், சுகர் வந்தா பிபி வந்துடும், இது கட்டாயம் ரெண்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை சார்? அதாவது சர்க்கரை நோய் இருந்தால் அதனால பிளட் ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லுவதோ, பிளட் ப்ரெஷர் இருந்தால் பிளட் ப்ரெஷரால் சர்க்கரை நோய் வந்து வரும் என்று சொல்லுவதோ சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. இந்த இரண்டும் இருவேறு நோய்கள். ஆனால் இந்த ரெண்டு நோய்களும் பெரும்பாலும் ஒன்றாகவே சேர்ந்து இருக்கும். இதுதான் கொடுமை. அதில் அதனால இது வருது என்ற கருத்து இருக்கலாம், ஆனால் அப்படி அல்ல. இப்போ இதற்கான மருத்துவ முறைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான சித்த மருந்துகள் எல்லாம் இருக்கு சார் இந்த பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு? பிளட் ப்ரெஷருக்கு ரெண்டு வகையான பிரிவுகள் உண்டு. ஒன்று லெபைல் ஹைப்பர்டென்ஷன், இன்னொன்று எசென்ஷியல் ஹைப்பர்டென்ஷன். இந்த லெபைல் ஹைப்பர்டென்ஷன் என்பது என்னென்னா, ஒரு ஆத்திரப்படும் போது, பதட்டப்படுகிற போது, ஒரு பரபரப்பில் இருக்கிற போது நம்முடைய இரத்த அழுத்தத்தில் சிஸ்டோலிக் ப்ரெஷர்னாமா இருதயம் சுருங்குகிற போது இரத்த குழாய்கள் ஏற்படுகிற ப்ரெஷர், அது சிஸ்டோலிக் ப்ரெஷர். இருதயம் விரிகிற போது ஏற்படுகிற ப்ரெஷர் குறையுது பாருங்க, அதுக்கு டயாஸ்டோலிக் ப்ரெஷர்னு பேர். இப்போ இது எவ்வளோ இருக்கணும்? நார்மலாக 120/80 சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷர் 120, டயாஸ்டோலிக் ப்ரெஷர் 80. இதுதான் நார்மல் என்பது வெள்ளைக்காரனுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு இல்லை. இந்தியாவில் நான் பெரும்பாலும் குறிப்பாக மகளிருக்கு பார்க்கிற போது 170/110 தான் 100க்கு 80 பேருக்கு இருக்கிறது. எங்கோ ஒரு சிலருக்கு தான் 120/80 இருக்கும். பெண்களை பொறுத்த, ஆண்களுக்கு ஏறத்தாழ இருக்கும். பெண்கள் பெரும்பாலும் ஒரு மன அழுத்தம் பதற்றத்தில் இருப்பதனால அவர்களுக்கு பெரும்பாலும் அந்த ஹைப்பர் டென்ஷன் தான் இருக்கும். ஹைப்பர் டென்ஷன் அவங்க கூட பழகிறவங்களுக்கு வரும், அவங்களுக்கு இருக்கிறது ஹைப்பர் டென்ஷன் தான். அந்த 120/80 என்பது தான் நார்மல். இருந்தாலும் அந்த ப்ரெஷர் இப்போ நம்ம நாட்டில் பெரும்பாலும் பெண்களுக்கு இருப்பதில்லை. அது 110/70 தான் இருக்கிறது. இப்போ டாக்டரை பார்த்தாலே ப்ரெஷர் கூடி போட சிலர் என்ன சொல்லிடுவாரோ, என்ன மிரட்டுவாரோன்ற பயத்தில் ப்ரெஷர் கூடிடும். அவரை கொஞ்ச நேரம் அசுவாசப்படுத்தி உட்கார வச்சு எடுத்தோம்னா அப்போ ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அப்படி தற்காலிகமாக கூடுகிற ப்ரெஷர் லெபைல் ஹைப்பர் டென்ஷன். எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் என்பது என்னென்னா, உடல் பருமனாக இருக்கும். உடல் பருமனாக இல்லைனாலும் அவர்களுடைய குருதியிலே கொழுப்பு சத்தினுடைய அளவு கூடுதலாக இருக்கும். சீரகத்தை கொஞ்சம் வறுத்து ஒரு பாத்திரத்திலே அல்லது ஒரு பாக்கெட்டில் எடுத்துக்கொண்டு அதை நேரம் ஓய்வாக இருக்கிற போதெல்லாம் வாயில் போட்டு சீரகத்தை மென்று கொண்டே வந்தால் ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அதே சார் வறுத்து தான் சாப்பிடணுமா? சாப்பிட நல்லா இருக்காது. லேசாக வறுத்துட்டோன்னா அதில் எந்த மருத்துவ பண்பும் கிடைவதில்லை. மண்பித்தம் என்றால் பிளட் ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை கூட்டாமல் தடுக்கிற சக்தி சீரகத்துக்கு உண்டு.
இது வெறும் வாயில தான் சாப்பிடணுமா இல்ல நம்ம கொதிக்க வச்சு இல்லை, தண்ணி கொதிக்க வச்சு மாதிரிலாம் சாப்பிடலாம். குடிக்கலாம்? அது பல முறைகளை சொல்கிறேன். சீரகத்தை தின் என்பதற்கு பொருள் சொல்வதற்காக நான் சொல்லுகிற போது, சீரகத்தை இப்போ அசைவ விடுதிக்கு போகிறோம். அசைவ உணவு சாப்பிட்ட உடனே அங்கே சாப்பிடுவதற்கு சோம்பு கொடுக்குறாரு, பெருஞ்சீரகம். சில அங்காடிகளில் சில உணவகத்தில் சீரகத்தை கொடுப்பேன். ஆக்சுவலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சீரகம் தான், பெருஞ்சீரகம் அல்ல, சோம்பல்ல. அதில் ருசி பண்ணி சர்க்கரையோடு போட்டு சேர்த்து சாப்பிட கொடுக்குறாரு. என்னன்னா, செரிமான சக்தியை தூண்டுகிற ஆற்றல் சீரகத்துக்கு உண்டு. வாயு அதிகரிக்காமல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிற சக்தி சீரகத்துக்கு உண்டு. சரி, அப்படி பார்த்தா இது நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி தானே சார் சாப்பிடணும்? செரிமானத்தை அதிகரிக்கும் அப்படின்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி தானே சீரகம்? அதாவது 2 வகை. செரிமானத்தை அதிகரிப்பதற்கு சாப்பிடுவதற்கு முன்னாடி சாப்பிடுவது அமிலத்தை சுரக்க வைக்கும். இப்போ மிளகு சாப்பிட்றோம், இப்போ ஒரு சூப் எடுக்கிறோம், ஸ்டார்டர்னு சொல்கிறோம். இவ்வளோ காரத்தன்மை அது அமிலத்தை சுரக்க வைக்கிறது. இன்னொன்று, உண்ட உணவை செரிக்க வைத்தல். செரிக்க வைக்கிற உணவுக்கு பிறகு தான் எடுத்துக்கொள்ளும். செரிப்பதற்கு வேண்டிய நொதிகளை உருவாக்குவதற்குரிய மருந்துகளை முன்னம் எடுத்துக்கொண்டு உணவை செரிக்க வைப்பதற்கு ஏற்ற மூலிகை தயாரிப்புகளை உணவோடு சேர்த்தோ அல்லது உணவுக்கு பிறகோ எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த சீரகம், சிறுகன் பிழை, மிளகு, இப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் இதற்காக சொல்லி இருக்கிறார்கள். இருக்கிற கடவுள்லேயே இந்து மத கடவுள்ல ரொம்ப குண்டானவர் யாரு? விநாயகர். விநாயகர். நல்ல தொப்பையும் தொந்தியுமா இருக்காரு. விநாயகருக்குரிய மூலிகை இது அருகம்புல். வெள்ளருக்கு மலர்ல மாலை போடுவார்கள். அருகம்புல் தான் விநாயகனுக்குரிய மூலிகை. இது சிவபெருமானுக்குரியது வில்வம், அம்பாளுக்குரியது வேம்பு, பெருமாளுக்குரியது துளசி. இந்த 3 பேருக்கு உரியது 3 தனித்தனி மூலிகைகள். ஒரு ஆள் விநாயகருக்கு மட்டும் உரிய ஒரு மூலிகை அருகம்புல். ப்ரிவென்டிங் த டிசீஸ். இந்த டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுகிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு இருக்கிறது. பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு அருகம்புல் உதவும். இதை சொன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார், இப்போ அருகம்புல்ல 10 நாளைக்கு வாங்கி சாப்பிட்டா எனக்கு பிளட் ப்ரெஷர் குறையலன்னு. அருகம்புல் மாத்திரை இல்லை, அருகம்புல் உணவு. நான் சொல்வதை போல எடுத்துக்கொண்டு பிளட் ப்ரெஷர் குறையலன்னு ஒருவரை சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல முடியாது. 100% பலன் தரக்கூடியது. ஒரு கைப்பிடி அருகம்புல், கைப்பிடினா இப்படி பிடிச்சாலும் அந்த அளவு அதே தான். கைப்பிடி, ஒரு கைப்பிடி அருகம்புல், 6 மிளகு, ஒரு அரை தேக்கரண்டி சீரகம், இது 3ஐயும் எடுத்து நம்முடைய ஈரை அரவை கருவி இருக்குது இல்லையா, மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இவங்களை நறுக்கி, இந்த அருகம்புல்லை நறுக்கி போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை கோப்பை தண்ணீர் விட்டு அரைத்து அதை எடுத்து வடிகட்டி ஒரு கோப்பை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அருகம்புல், நற்சீரகம், மிளகு, அளவு சொல்லிட்டேன். 6 மிளகு, ஒரு அரை தேக்கரண்டி சீரகம், ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல். வயிற்றில் இருக்கிற மொத்த அழுக்கையும் கொழுப்பையும் அடித்து வெளியே கொண்டு வரும். குறைந்தது ஒரு 6 மாதம். ஏன்னா பிளட் ப்ரெஷர் என்பது ஒரு நாளில் வந்துள்ள, நெடுநாளாக உடலில் ஏற்பட்ட பாதகத்தினால் வருகிற ஒரு நோய் பிளட் ப்ரெஷர். திடீர்னு வந்துடுறதில்லை. பொதுவாக அப்போல்லாம் பிளட் ப்ரெஷர் 40-50 வயதுக்கு மேலே வந்தது. இப்போ 20 வயதிலே பிபியோடு வருகிறார்கள். அவ்வளவு மன அழுத்தத்துக்கு இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஆளாகி விடுகிறார்கள். இந்த அருகம்புல்லும் நச்சீரக மிளகும் இடித்த சாறை ஒரு கோப்பை அளவிற்கு காலையில் ஒரு வேளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். 1. அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த காலத்தில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். ஏன் சார் அப்படி? ஃபேட்டி, ஆயிலி, ரோஸ்டட், ஃப்ரைடு, இந்த ஐட்டம் எல்லாம் இரத்த குழாயில் போய் படிந்து இரத்த குழாயினுடைய நளினத்தன்மையை பாதிப்பவைகள். ப்ரெஷர் நார்மலுக்கு கொண்டு வந்துட முடியும். ஆனால் அதே நேரத்தில் நீ எல்லாத்தையும் போட்டு தின்னுக்கிட்டு நிறைய அசைவ உணவுகளை, நிறைய கொழுப்பு சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு நான் அருகம்புல்லை எடுத்துக்கிட்டே எனக்கு ப்ரெஷர் குறையலன்னா எப்படி குறையும்? கொஞ்சமா சாப்பிடலாம்ல சார்? அது என்ன கொஞ்சமா? எல்லாத்தையும் ஒரே டைம்ல எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒண்ணு நோய் போகணும் இல்லையா, இன்னொன்னு நாம நலமா இருக்கணும். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டுப்பாடோடு இருந்து அது இயல்பு. இல்லைன்னா வாழ்நாள் பூரா மாத்திரை தின்னுட்டு இருக்கணுமே. ஏமா, ஒரு 3 மாதம் 6 மாதம் அசைவத்தை தவிர்த்து, கொழுப்பு சத்தான உணவுகளை தவிர்த்து, ஃப்ரைடு ரோஸ்டட் எடுத்து தவிர்த்து சாப்பிட முடியாதா? உப்பினுடைய ருசியை, உப்பு ருசி தெரிகிற அளவுக்கு இல்லாமல், சால்ட்டி டேஸ்ட் இல்லாமல், உணவு சப்புன்னு இல்லாமல் மிதமான உப்பு சேர்த்து, அந்த உப்பை எவ்வளோ குறைக்க முடியும் அவ்வளோ குறைத்து இதை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு ஹை பிபியாக இருந்தாலும் பிபி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விடும் என்பது சித்தர் தேரையருடைய வாக்கு. சார், இந்த அப்பளம் ஊறுகாய் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்பளத்தை போல எண்ணெயை குடிக்கிற பட்சணம் எதுவுமே இல்லை இல்லையா? நீங்கள் பொறிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வத்தலும் அப்பளமும் அவ்வளவு எண்ணெயை குடிக்கும்.
அதே மாதிரி இந்த ஊறுகாய் இருக்குது, ஊறுகாய் கெடாம இருந்துக்கிட்டு எல்லாரையும் கெடுக்கிறது அதுதான். இந்த ஊறுகாயை கெடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அதில் உப்பும் காரமும் எண்ணெயும் 3 இஷ்டத்துக்கு சேர்ப்போம். அதுதானே ஆடு இருக்கிறது. அதனால் இந்த ஊறுகாயை சாப்பிட்ற பழக்கத்தையும் இந்த அப்பளம் சாப்பிடுகிற பழக்கத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும். விட முடியாது, விட்டால் நல்லது. இப்போ நான்லாம் தொடரதே இல்லை, ஆனால் குறைத்து கொள்வது நல்லது. இன்னொரு எளிய முறை ஒன்று சொல்கிறேன். 1 கிலோ சீரகத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு 1 பீஸ் வாழைத்தண்டு, அதாவது ஒரு 3/4 அடி நீளம் இருக்கும், 9 அங்குலம் 10 அங்குலம் நீளம், அந்த வாழைத்தண்டை நறுக்கி மிக்சியிலே போட்டு அரைத்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 1 கிலோ சீரகத்தை அந்த வாழைத்தண்டு சாரோடு சேர்த்து கலந்து வெயிலில் உலர்த்தி விட வேண்டும். நன்றாக உலர்ந்த பின்னால் அடுத்த நாள் உலர்ந்திருந்தால் அடுத்த நாள் போடலாம், இல்லைன்னா உலர்ந்த பின்னால், ரொம்ப முக்கியம், ஈரத்திலே போடக்கூடாது. உலர்ந்த பின்னால் இன்னொரு வாழைத்தண்டு அதே மாதிரி சாறு எடுத்து அந்த வாழைத்தண்டு சாறில் இந்த சீரகத்தை போட்டு நன்றாக கலக்கி திரும்ப உலர்த்த வேண்டும். அப்படி 10 முறை பாவனை செய்த இந்த சீரகம் இருக்கிறது, அந்த சீரகத்துக்கு பிளட் ப்ரெஷரை குறைக்கிற ஆற்றல் வெகுவாக வந்து விடுகிறது. ஆனா இது நம்ம வாழைத்தண்டு ஜூஸாவே குடிக்கலாம்ல சார், ஜீரகத்தோட சேர்த்து? இதை ஒரு மருந்தாக தயாரிக்கிறோம் இல்லையா? இப்போ மருந்தாக தயாரிக்கிற போது அதை சேமித்து அது கெடாமல் போகிற இடத்துக்கெல்லாம் போர்ட்டபிளாக இருக்க அமையணும் இல்லையா? இப்போ அது கூட மற்ற மூலிகைகளையும் சேர்த்து அருகம்புல், மிளகு, சீரகம், வாழைத்தண்டு சாறு, இந்த சீரகம், இவை சீரகத்தினுடைய சாறு ஊட்டிய, வாழைத்தண்டுடைய சாறு ஊட்டிய சீரகம், இவைகளை எல்லாம் சேர்த்து உருவாக்கியது தான் ஹைப்டன், ஹைப்பர் டென்ஷனை சரி செய்வதற்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இதனுடைய அறிகுறிகளே வந்து தெரியறது கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட பார்க்கும்போது தான் பிபி இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம உடனே டாக்டர் பார்க்கணும், அவங்களுக்கு பிபி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள் எளிமையா வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் எங்களுக்காக தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.